உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். பரிசுத்தர் 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 என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். பரிசுத்தர் 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 என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை மையமாய் கொண்டது. வேற என்னெல்லாம் சுகத்தை பற்றி பேசுவான், ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுவான், என்னெல்லாமோ பேசுவான் நாம. ஆனால் கிறிஸ்துவை மையமாக கொண்டதை நீங்கள் பார்க்க வேண்டும். எங்கெல்லாம் சுற்றி என்னென்ன பேசினாலும் கடைசியில் இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்து உயிர்த்தெழுந்ததை மையமாக கொண்டிருக்கிறது. இதை பிரசங்கிக்காம அல்லது இதை நம்முடைய மனதிலே வைத்து தேவனுக்கேற்றபடி வாழுகிற வாழாம மற்ற எல்லாமே வேஸ்டாக இருக்கு. இன்றைக்கு ஒரு சாரார் கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறாங்க. கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க, புது வருஷம் கொண்டாடுவாங்க, சில சமயத்தில் அர்ப்பின் பண்டிகை அது இதெல்லாம் என்ன கொண்டாடுவாங்க. பொங்கல் தான் அர்ப்பின் பண்டிகை, அது அந்த லாங்குவேஜில் அங்கே போயிடும். அதெல்லாம் கொண்டாடிட்டு ரட்சிக்கப்படாமல் போயிட்டாங்கண்ணா. அப்போ அவர்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை மையமாய் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கம் அதை வைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழுகிறார்கள். இப்பொழுதும் கூட உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவை மையமாக கொண்டு, அவர் இந்த பூமியில் பிறந்ததே, மனுஷனாக பிறந்ததே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய. சரி, நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் பரிசுத்த அலங்காரத்தோட கூட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதே, அந்த ஒரு வசனத்தை எடுத்து பார்த்துடலாம். 29:2 கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை, அவருக்குரிய மகிமையை செலுத்துறதுனா என்னது? அவருக்குரிய மகிமையை செலுத்துறதுனா என்னது? அவர் உண்மையிலேயே எவ்வளவு பெரியவராக இருக்கிறாரோ அதெல்லாம் நினைத்து பார்த்து, கர்த்தாவே நீர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறீர் என்று சொல்லி அவரை போற்றி துதிப்பது, அதுதான் அவருடைய மகிமையை அவருக்கு செலுத்துவது. அவருக்கு இருக்க அந்த மகிமை, இல்லாததை கேட்கல. இன்றைக்கி சில ஆட்கள் இல்லாததெல்லாம் சொல்லி யாரையாவது புகழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இருக்கிற மகிமையை பற்றி சொல்லி நம்ம அவரை துதிக்கக்கூடாதா? அவர் அவ்வளோ மகிமையை பொருந்தியவர். அடுத்து, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அழகான ட்ரெஸ் இல்லை, அழகான ட்ரெஸ் போடுவோம், நல்ல ட்ரெஸ் போடுவோம். ஆனால் நம்முடைய மனம், நம்முடைய இருதயம், அதோடைய பரிசுத்தத்தை குறித்து இங்கே கேட்கிறது.
இந்த உலக ஆசா பாச இன்பங்கள் அதில் போய் மாட்டிக்கிட்டு கிடக்காம, நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நாம் இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் பாருங்க. பண ஆசை இல்லாமல் இந்த வாலிபத்துக்குரிய இச்சையில் போய், அந்த இச்சை தான் போய் அந்த ஆக்சுவலாக நாதா பாபியும் செத்ததாக தான் இருக்கணும்னு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு நம்ம விசுவாசிகளோட வாழ்க்கையில் உண்மையாக கர்த்தரை நேசிப்பாங்க, அப்புறம் இச்சையும் எங்கேயோ பாவ இச்சையும் உள்ளுக்க வச்சுருப்பாங்க. அது அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு விதத்தில் நாசப்படுத்தி விடுகிறது. இங்கே நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே, நம்முடைய மனம் கர்த்தருக்கு பரிசுத்தம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதியில் பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கோமா? நோ, அப்படி ஒன்று வேண்டியதில்லை. அதான் நான் சொல்லுவேன், பாவின்னு ஒரு வாழ்க்கையை வாழணுமா? அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டியதில்லை. வாழ்ந்தா கர்த்தருக்கு. அல்லேலூயா. அப்படி ஒரு வைராக்கியத்தோடு கூட நாம் வாழ்வோமாக. நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம். அந்த யோபு சொல்கிறான், நான் இப்படி என்னுடைய நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், ஆதலால் என்னுடைய இருதயம் என்னை நிந்திக்காது. நான் அப்படியெல்லாம் செஞ்சுட்டேன்னு பின்னாடி என் இருதயம் என்னையவே திட்டாது. நான் அதனால தான் சொல்கிறேன், பழங்காலத்தில் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்துருந்தா கூட குறிப்பிட்ட இந்த காலகட்டத்திலேருந்து நான் கர்த்தர்ட்ட எல்லா விதத்திலும் உண்மையாக இருக்கேன் அப்படி சொல்கிறது சந்தோஷம். யாருமே ரட்சிக்கப்பட்டதுலேருந்து உடனே பெர்மனெண்ட்டாக ஒழுங்காக இருந்தேன்னு கிடையாது உலகத்தில். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிதானிக்கிறாங்க, இனிமேல் பிசாசுக்கு இடம் கிடையாது. அதான் அப்படி ஒரு பாட்டு பாடுறேன் பார்த்தீங்களா, பிசாசுக்கு இடம் இல்லை, மாயர் கூட கிடையாது என்று சொல்லிவிட்டோம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படி பரிசுத்தமாக வாழும்போது சில ட்ரையல் வருது. யோபு சொல்கிறான், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். விளங்குவாமா? ஹலோ, எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். சோதனையில் நம்ம விழுந்து போகிறது கிடையாது, சோதனையில் நாம் அழிந்து போகிறது கிடையாது. சோதனைக்கு பிறகு பொன்னாக 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 விளங்குவேன் சொல்கிறான். என்னுடைய நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், ஆதலால் என்னுடைய இருதயம் என்னை நிந்திக்காது. எவ்வளோ பெரிய சந்தோஷம். இப்படி மனம் திரும்பி உண்மையாகவே கர்த்தரிடத்தில் நாம் வாழும்போது நாம் எந்தெந்த விதத்திலெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று இப்பொழுது நான் உங்களுக்கு 4 விதம் இருக்கிறது. 4 விதத்தில் அது செயல்படுது. பொதுவாக இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுகிறது, இது எல்லா விசுவாசிக்கும் தெரியும். விலையேற பெற்ற ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம், ஓகே. அதுக்கான வசனம் தான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாம் விசுவாசிகள் எல்லாரும் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த வசனத்தை எடுத்து பார்த்துடலாம். 4 வசனம் நான் சொல்லுவேன், 4 வசனத்தை மட்டும் பார்த்துடலாம். தெரிஞ்ச வசனம் தான், எடுங்க பாருங்க. 1 யோவான் 1:7, 8, 9 எல்லாரும் எடுங்க. இது ரொம்ப பரிச்சயமான வசனமாக இருக்கணும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாம் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அடுத்த வசனம், பாவமில்லை என்போமானால் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனம் பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரிஞ்ச வசனம். இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுகிறது, ரைட்டு. அப்புறம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அவருடைய வசனம் நம்மை கழுவுகிறது என்று. வசனம் யாராவது சொல்லுவீங்களா? அதுக்கு இயேசுவின் கர்த்தருடைய வசனம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. யோவான் 15 நான் சொல்லிய வசனத்தால் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். எடுங்க, யோவான் 15 திராட்சை செடியை பற்றி வருகிறது. எத்தனாவது வசனம்? 3. அது முதல்ல இருந்து வாசிக்கலாம், வாசிங்க.
நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற எது கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். என்னத்தினால? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அதாவது அவர் ரட்சிப்பை பற்றி போதிச்சாரு. உடனே பாவத்தெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பி இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வந்துட்டான். ஆதலால் அவர் போதித்த வசனங்களால் இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சுத்தமாக இருக்கிறான்? அல்லேலூயா. அவர் போதித்த வசனங்கள் நிமித்தம் நாம் நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழுகிறோம். அந்த வசனத்தினால் நாம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் எபேசியர் 5 அந்த வசனத்தையும் எடுத்து வாசிச்சிருங்க. எபேசியர் 5:26. ஓகே, எடுங்க பார்க்கலாம். எபேசியர் 5 எல்லாரும் எடுத்து பார்க்கணும். இந்த வசனங்கள் நம்ம மறக்கக்கூடாது. எபேசியர் 5:26 எடுங்க, எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். அவர் தன்னுடைய திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான. ஓகே, சரி. இந்த வசனத்தை எத்தனை பேர் இந்த வார இடையில மனப்பாடம் பண்ணுவீங்க? ஹலோ, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிருங்க. அவருடைய இரத்தத்தால் கழுவுறது தெரியும். இந்த வசனத்தினால் அந்த சபையை கரைதிரை முதலானவை இல்லாமல் பரிசுத்தமாக பிழையற்றதாக தனக்கு முன்னாடி நிறுத்திக்கிறதுக்காக வசனத்தினால கழுவினாராம். நம்ம மனவாட்டி சபை, நம்ம ரட்சிக்கப்பட்ட போது ரத்தம் கழுவுச்சு. மறுபடியும் ஏதாவது பாவத்தை செஞ்சு தொலைச்சிருந்தா அப்புறம் மனம் திரும்பி ஐயா ஆண்டவரேன்னு கேட்குறப்ப சரி மறுபடியும் ரத்தம் கழுவுகிறது. ஆனால் இந்த வசனம் என்ன செய்யுது? வசனம்தான் முதல்ல ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துச்சு. நம்ம பாவத்தை விட்டு பிசாசை விட்டு உலகத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தோம். எப்படி? இந்த வசனத்தை கேட்டதுனால. யாரோ உங்ககிட்ட வசனத்தை பேசுனாங்க. இன்று நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீர்கள் கர்த்தருடைய சமூகத்தில். ரெண்டாவது, இந்த வசனத்தினால் நம்மை கழுவி அவருக்கு முன்பாக நம்ம பிழையற்றவர்களாய் நம்மை நிறுத்தி கொள்வதற்கு அவர் ஏதோ வேலை செய்கிறாராம். வசனத்தை சொல்லி சீஷர்களுக்கு நான் சொன்ன வசனத்தினால இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் அப்படி சொன்னார். அதுக்கடுத்து இன்னொன்று, இந்த வசனத்தை சொல்லி நம்மை கரைதிரையற்றவர்களை ஆக்குறாருன்னா நம்முடைய வாழ்க்கையில் பல வித்தியாசமான சூழ்நிலைகளை தாண்டி வருகிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பிசாசு ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்து நம்மளை பாவத்தில் இழுத்து விட்டுலாமான்னு அவன் எத்தனையோ ஆலோசனை பண்ணி சில ஆட்களெல்லாம் அதுக்காக ஏற்படுத்தி அதெல்லாம் செய்கிறான். ஆனால் நமக்குள்ளே பாவம் செய்யணுங்கிற ஒரு ஆசை வர்றப்ப என்ன செய்யுது? கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், இந்த வசனம் ஞாபகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதோ பாவம் செய்யணும் ஒரு ஆசை வருது. யாருக்கு ஆசை வரல? ஆசையே வராத ஆள் இருக்கீங்களா? அப்படி ஒருத்தருமே கிடையாது. எல்லாருக்குமே எதையாவது ஒரு விதத்தில் பிசாசு ஆசை காட்டுவான். நம்ம வேலை என்ன? அப்பாலே போ சாத்தானே, நீயும் வேண்டாம் உன் சரக்கு வேண்டாம். இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு எண்ணத்தில் ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பிசாசு வந்தான் 3 சோதனையை எடுத்துக்கிட்டு. ஒன்றே பாது இந்த கல்ல அப்பமாக்கி சாப்பிடுன்றான். பாடா, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான்னு எழுதியிருக்கே போ அப்படின்ட்டார். இப்படி ஒவ்வொரு சோதனையிலையும் 3 சோதனையிலையும் அவர் பிசாசுக்கு இடம் கொடுக்கல, அப்பாலே போ சாத்தானேன்ட்டார்.
அவர் ஊழியத்தை முடித்து சிலுவைக்கு போகிறப்ப அப்பவும் வர்றானா? அப்போ சொல்கிறார், இதோ வர்றேன், அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பரிசுத்தமாக தன்னை பிதாவுக்கு ஒப்புவித்து அப்படி சொல்கிறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்படியெல்லாம் சொல்லிட்டு, ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி கடவுது, சரி நான் சிலுவைக்கு போகிறேன் அப்படின்ட்டு சிலுவைக்கு போகிறார். அப்போ பிதாவுடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறார். அப்படி அந்த வசனம் அவருக்கு அந்த இடத்துல உம்முடைய சித்தம் செய்கிறது என்னுடைய, ஒரு இடத்துல சொல்கிறாரு, பிதாவின் சித்தம் செய்கிறதே என்னுடைய போஜனம். சமாரியா ஸ்திரீ போய் ஊரெல்லாம் கூட்டிகிட்டு வர்றான். இந்த சீஷர்கள்லாம் வந்து, ஐயா சாப்பிடுங்க. இல்லைப்பா, எனக்கு வேறு போஜனம் உண்டு. இது என்னையா அப்படின்னு பார்த்தா, பிதாவின் சித்தம் செய்கிறதே என்னுடைய போஜனம் அப்படி சொல்லிட்டாரு. இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா இந்த சமாரியா மக்கள் வர்றாங்க, அவங்ககிட்ட நான் பேச முடியாது. இந்த நேரம் இந்த சாப்பாடு வேண்டாம், நான் எனக்கு இங்கே வேலை இருக்குது, பிதாவுடைய சித்தம் செய்யணும் என்று சொல்லி பிதாவுடைய சித்தம் செய்வதற்கு ஒவ்வொரு இடத்துலையும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறது, சீர்படுத்துகிறது, செவ்வைப்படுத்துகிறது. கர்த்தர் ஒரு நேரம் கேட்டார் எலியா கிட்ட, இவன் என்ன சொல்கிறான், எல்லாரையும் கொன்னுட்டாங்க, நான் ஒருத்தையும் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னா, நீ மட்டும் இல்லை, இன்னும் 7000 பேரை, பாகாலுக்கும் முழங்கால் படியிடாத 7000 பேரை இன்னும் வச்சிருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு, ஆனால் விடலை, போகிறாங்க எங்கே, அந்த சீனாய் மலையில் போய், சீனாய் மலையில் தான் 10 கட்டளை கொடுத்தாரு. ஹலோ, அந்த 10 கட்டளை எல்லாரையும் பாவம் செய்ய வச்சிடும். இவன் எங்கே போகிறான், கடைசியில் 10 கட்டளை கொடுக்கப்பட்ட இடத்துக்கு போகிறான். அப்போ கர்த்தர் என்ன கேட்டாராம், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை, சீனாய் மலையில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு அனுப்பி விட்டார். அவனுக்கு வேறு வேலையை கொடுத்ததெல்லாம் செய்யணும்னு அனுப்பி விட்டார். சீனாய் மலை 10 கட்டளை கொடுக்கப்பட்ட இடம். இன்றைக்கி நாமளும் 10 கட்டளையை பிடிச்சிக்கிட்டு இப்படின்னு கரெக்டாக இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் உண்டாகிற அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் இருக்கும்போது 10 கட்டளை என்ன, இன்னும் 10 கட்டளையும் சேர்த்து நிறைவேற்றுவோம். 10 கட்டளை நிறைவேற்றுறதா உண்மையான அங்கே விஷயம். ஆனால் 10 கட்டளையை பரிசுத்தாவின் நிறைவு இல்லாமல் நிறைவேற்ற முடியாது. ஆதலால் இங்கே என்ன வேலை போன்றார். அப்படி கர்த்தர் எதையோ பேசி அவனுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறார், சீர்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதத்தில் பிசாசு ஆசை காட்ட வருவான். அப்போ எனக்கெல்லாம் நேரம் இல்லைப்பான்ட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவான். கர்த்தர் எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும் அப்படி சொல்லிடுவோம். அந்த வசனம் நம்மை சீர்படுத்துகிறது, ஒழுங்குபடுத்துகிறது, பரிசுத்தமாய் காக்கிறது, மறுபடியும் பாவத்துக்குள்ளே போகாமல் தடுக்கிறது. அப்புறம் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். முதல்ல இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது, 2வது வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது, 3வது பரிசுத்த ஆவியானவர். 2 வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 9:14, எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே, பாருங்க இது நித்திய ஆவியினாலே. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இயேசுவுக்கு என்ன பெயர்? மேசியா, கிறிஸ்து. மேசியா கிறிஸ்துன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் பிசாசை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார். ஆதலால் பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் மேலே அபிஷேகமாக இருந்தார். அதனால் பரிசுத்த ஆவியினால பிசாசை பாவத்தை ஜெயிக்கிறவராக இருந்தார். இன்றைக்கு இயேசுக்குள்ள இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இருந்து நம்மை ஒவ்வொரு இடத்துலையும் பிசாசுக்கு இடம் கொடாமல் வைத்து நம்ம எல்லா விதத்திலும் ஜெயிக்கிறவர்களாய் வைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், அது வசனத்தை வாசிக்கலாம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பலியாக, பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால பழுதற்றதை அவரை காத்துக்கொள்ளவும் அவருக்கு முடிஞ்சது. தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சியை நம்ம மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நான் ஒவ்வொரு தடவை ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிருவேன், நம்ம மனசாட்சி சொல்லுதியா நம்மக்கிட்ட பாவம் இல்லைன்னு.
என்ன ஆச்சரியம்! யார் யாரோ என்னமோ சொல்லுவாங்க, உன்னை பற்றி தெரியாதாடா சொல்லுவாங்க. ஆனால் எனக்குள்ளே சாட்சியிடுகிற ஆவியானவர் நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன் என்று, எனக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லுகிறது. எங்க ரோமர் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி எடுக்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் யார் நமக்கு சொல்றது? பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்கு சொல்லுகிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று. ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோட கூட சாட்சி இடுகிறார். எங்க 1 கொரிந்தியர் 12:13 எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்களாக எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்தீர்க்கப்படுகிறோம். நம்மளை கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே கொண்டு போய் உள்ள வச்சது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு போய் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணி வச்சு, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள பாவம் எப்படிங்க இருக்கும்? அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஏதாவது தப்பு வரப்போச்சுன்னா உடனே உள்ள இருதயம் பதறுது, போய் மாட்டிக்கிறாத சொல்லுது. ஆவியானவர் நம்மை தடுக்கிறார். வசனம் நம்மை தடுக்கிறது, ஆவியானவர் நம்மை தடுக்கிறார். கடைசியா ஏசாயா 4வது அதிகாரம் 4 விதத்தில் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்று சொன்னேன். 1 இயேசுவின் இரத்தத்தாலே, 2வது அவருடைய வசனத்தினாலே, 3வது அவருடைய ஆவியினாலே, 4வது இதுதான் ஆவிதான், ஆனால் அது வேற விதமாக செயல்படுது. சுட்டரிப்பின் ஆவி என்று எழுதியிருக்கிறது. அதோடைய அர்த்தத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. 4:3 வாசிக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது, இந்த எருசலேம் இரத்த பழிகள் உள்ள நகரமாக தான் இருந்துச்சு. சீயோன் குமாரத்தி, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிட்ட அந்த இஸ்ரவேலர், அவங்க அழுக்கு நிறைந்தவர்களாக தான் இருந்தாங்க. ஒரு இடத்துல யோசுவா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும்போது சாத்தான் அவனுக்கு தீங்கு செய்ய விரோதம் செய்ய அங்கே நின்னான்னு போட்டிருக்க பார்த்தீங்களா? அவன் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருந்தானா. ஏன்டா இவன் எரியிற நெருப்புலேருந்து உருவப்பட்ட கொள்ளி இவன் மேலே கண்ணு வச்ச அப்படி சொல்லிட்டு அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்ல வஸ்திரம் தரிச்சு விட்டாராம். நல்ல வஸ்திரம் தரித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு அன்றைக்கி அவனை ஏற்பாடு செய்கிறாரு. இங்கே கவனிங்க, அந்த எருசலேம் குமாரத்தின் அழுக்கை கழுவி எப்படி கழுவுறாருங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும். நம்முடைய இருதயத்தில் நியாயம் எதுன்னு தெரியுது, ஆனால் ஏதாவது தப்பாக செஞ்சு வச்சுருந்தா நியாயம் இல்லாமல் செஞ்சிட்டோம்ல அப்படின்னு நம்முடைய இருதயம் போட்டு நம்ம ஒரு வழி பண்ணுது. நம்ம தான் வருத்தப்படுறோம்னு நினைக்கிறோம். நம்ம சிலர் இப்படி தட்டி விட்டு போகிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வந்தால் போட்டு நம்மளை வாதிக்குது. அவர் என்ன பண்ணுறது? அப்புறம் ஜெபிச்சு அப்புறம் மன்றாடி அப்புறமேல உபவாசம் போட்டு அங்கே உள்ள வேகுது. நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் நமக்குள்ளே இந்த பாவ அழுக்கு போக வரைக்கும் இவர் போட்டு நம்மளை சுட்ட எரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்டா நீ அப்படி சேட்டையா பண்ணுன, நான் வேண்டான்னு சொல்ல போய் அங்கே விழுந்த, இப்போ கிடந்து தவிக்கிறியா அப்படின்னு சொல்லி தவிக்க விட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். பாஸ்டர் மன்னிச்சிடுவாருன்னு சொன்னீங்களே, மன்னிப்பார் முதல் தடவைக்கு. 2வது 3வது தடவைக்கெல்லாம் உடனே மன்னிக்கிறது கிடையாது. அப்புறம் 4வது தடவை போட்டால் வருத்துருவார்.
எந்த சட்டியில்? பொரிக்கும் சட்டியில் போட்டு, வறுக்கும் சட்டியில் போட்டு, எண்ணெயில் ஆயத்தம் பண்ண அது போட்டிருக்கு. அது மாதிரி கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அதனால் நமக்குள்ள ஒரு பெரிய வாதனை, ஒரு வேதனை, ஒரு வருத்தம், ஒரு அந்த இருதய வலி அது இங்கே வரும். அந்த இருதய வலியை கொடுத்து இவன் ஆளை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு இன்னொரு வசனம் வேணுமா? இதை நம்ம அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும், இதுக்கு பேர் என்ன? சுட்டரிப்பின் ஆவி. நம்மளை சுட்டரிக்குதா? நமக்குள்ளே இருக்க பாவத்தை சுட்டரிக்குதா? நமக்குள்ளே இருக்க பாவத்தை சுட்டரிக்கும் போதே அது நமக்கு வலிக்குது. ஹலோ, ஆமாம். இந்த கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ ஒரு மருந்து, ஒரு ரேடியேஷன் தெரப்பி கொடுப்பாங்க. ஐயோ, அந்த கேன்சர் செல்ல அது மூலமாக கொள்வது தான் அவங்களுடைய விருப்பம். ஆனால் பக்கத்தில் இருக்க எதையும் சேர்த்து கொண்டு விட்றோம். அதனால் வலி, அந்த ரேடியேஷன் தெரப்பிக்கு போயிட்டு வந்திருப்பாடு வேதனை, ஐயோ வலி வலி வலி, கடைசி வலியோடே சாவாங்க அவங்க. இங்கே வலியினால பிழைக்கிறத பற்றி பேசுது. அந்த 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 பாவம் சுட்டரிக்கப்பட்டு, அந்த அழுக்கு சுட்டரிக்கப்பட்டு, ரத்தத்தால் கழுவுறது வேற, வசனத்தால் கழுவுறது வேற, ஆவியினார் சுத்தம் பண்ணுகிறது வேற. இது சுட்டரிப்பின் ஆவியினாலே, நியாயத்தின் ஆவி. இதுதானே நியாயம், நீ எப்படி இந்த அநியாயத்துக்கு போன அப்படின்னு நம்முடைய இருதயம் நம்மை வாதிக்கிறது, சுட்டரிக்கிறது. எங்க? 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 7:8 வாசிக்கலாம். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும், ஏன்டா அப்படி எல்லாம் பாவம் செஞ்சீங்கன்னு முதல்ல எழுதிவிட்டான். துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று நான் கண்டு மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. என்ன துக்கம்? தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவாக மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், எவ்வளவு குற்றந்தீர, எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், பாவத்து மேலே வெறுப்பு, எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆக இந்த வசனம் வந்த உடனே பெரிய வருத்தம், பண்ணி தொலைச்சிட்டமேன்னு அப்படி தேவனுக்கேற்ற மனஸ்தாபப்படும் போது மறுபடி பாவம் செய்யாதபடி தடுக்கிறது. அது சுட்டரிப்பின் ஆவினால் உங்களை சுத்தம் பண்ணுகிறது. நீங்கள் சுத்தவான்களாய் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும்படி உங்களை அழைக்கிறது. உலகத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லா பாவமும் செய்வாங்க, அவங்க எல்லா பக்கமும் போய் எல்லாமே கும்பிடுவாங்க. ஆனால் கர்த்தரை ஆராதிக்க வரும்போது பரிசுத்த அலங்காரத்தோட, அல்லேலூயா. 4 1 ரத்தத்தால், 2 வசனத்தினால, 3 ஆவியினால, 4 சுட்டரிப்பின் ஆவியினால உங்களை சுத்தம் பண்ணி அவர் தமக்கு முன்பாக பரிசுத்தமாக பிழையற்றதாக நிறுத்தி கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி. ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் அனுப்பிய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இச்சையில் இல்லாமல் சரியாக எங்களுடைய இருதயத்தை சரி பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொன்னீர். இச்சையோட சாப்பிட்டார்கள், அப்பொழுதே தேவ கோபம் எழும்பியது, அவர்களை அடித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தருக்கு முன்பாக வருகிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த 4 விதத்தில் எங்களை எப்படி பரிசுத்தமாக்கினீர் என்று சொல்லுகிறீர். நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறோம். நீர் நடத்தும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.